மொக்கையான உயரடுக்கு வான் பாதுகாப்பு சாதனங்களை சப்பையாக்கிய 30 வருடம் பழமையான ஈரான் ஆயுதங்கள். தாக்குதலின் பேரழிவால் உறைந்து போன இஸ்ரேல், அமெரிக்க, ஆங்கிலேய, ஐரோப்பிய இராணுவங்கள். தனது பேரிழப்புகளை மூடிமறைக்கும் இஸ்ரேல். இஸ்ரேலின் கைக்கூலி என்று நிரூபித்த ஜோர்டான். இஸ்ரேல் மீதான ஈரானின் ஆரம்பகட்ட இராணுவ நடவடிக்கையில் இஸ்ரேலின் ஹெர்மோன் மலையில் உள்ள இஸ்ரேலிய உளவுத்துறை தலைமையகத்தை குறிவைத்து தாக்கியதும் அடங்கும். இந்த தளம் சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள எங்கள் தூதரகத்தின் மீதான தாக்குதலில் ஈடுபட்டது என்று ஈரான் உறுதியாக நம்புகிறது. டமாஸ்கஸில் உள்ள எங்கள் தூதரகம் மீது இஸ்ரேலின் பயங்கரவாத போர் விமானங்கள் தாக்குதல்களைத் தொடங்கிய நெவாடிம் விமானத்தளத்தையும் இந்த நடவடிக்கை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த 2 இஸ்ரேல் பயங்கரவாத தலைமையகங்களையும் அடித்து நொறுக்கியுள்ளோம் என்று ஈரான் கூறியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரானின் தலைமைத் தளபதி மேஜர் ஜெனரல் பகேரி கூறும்போது, சுவிஸ் தூதரகம் மூலம் அமெரிக்காவிற்கு ஒரு செய்தியை அனுப்பினோம். அதன்படி அமெரிக்கா இஸ்ரேலுடன் ஒத்துழைத்தால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது. நாங்கள் அனைத்தையும் தரைமட்டம் ஆகிவிடுவோம் என்று தெரிவித்துள்ளார். ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பின் பல அடுக்குகளை தாண்டிச் சென்று தாக்கின. ஹடேஸ் 1, 2, 3, டேவிட் ஸ்லிங், பேட்ரியாட் மற்றும் ஜோர்டானில் இருந்து தாடி, மேலும் கடலில் இருந்து SM-3 போன்ற உயர்மட்ட வான் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தப்பட்டதாக அறிக்கைகள் கூறுகின்றன. ஒரு ஏவுகணை தாக்குதலை தடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பாதுகாப்பு சாதனங்கள் இதுதான். இருப்பினும் ஈரானின் தாக்குதல் வெற்றி பெற்றது. இந்த தாக்குதலில் ஈரான் பயன்படுத்திய ஏவுகணைகள் 30 ஆண்டுகள் பழமையான தொழில்நுட்பம் கொண்டவை. இந்த தாக்குதலில் நாங்கள் எந்த புதிய மேம்பட்ட டெக்னாலஜி திறன்களையும் பயன்படுத்தவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஆயுத வியாபாரி அமெரிக்காவிடம் இருப்பதெல்லாம் மிக மிக விலை உயர்வான ஆயுதங்கள். ஈரானின் ஆயுதங்களோ மிக மிக விலை குறைவான ஆயுதங்கள். மேலும் ஒரு விலை குறைவான ஏவுகணையை தாக்கி அழிக்க பல விலை அதிகமான ஆயுதங்களை ஏவ வேண்டிய நிலை. ஆயினும் அதிகமாக ஏவப்படும் விலை குறைவான ஆயுதங்கள் ஏற்படுத்தும் சேதத்தை விலை அதிகமான ஆயுதங்களால் தடுக்க முடியாது. ஈரான் 100 ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் ஏவியது. ஆனால் அவற்றில் ஒன்று கூட பொதுமக்கள் குடியிருப்பு இடங்கள், பள்ளிகள் அல்லது மருத்துவமனைகளை தாக்கவில்லை. அவர்கள் இராணுவ தளங்களை மட்டுமே தாக்கின. ஈரானும் இஸ்ரேலும் ஒன்றல்ல. ஈரான் ஒரு மனித நேயத்தை போற்றுகிற இஸ்லாமிய நாடு. இஸ்ரேலோ மனித குலத்தை அழிக்கிற ஒரு மிருகத்தனமான நாடு. ஈரானின் தாக்குதல் மிகப்பெரியதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருந்தது. அவர்களின் இலக்கு தூதரகத்தை தாக்கிய விமான தளம். இதற்கு 300க்கும் மேற்பட்ட எரிகணைகள் தேவைப்பட்டன. ஏனெனில் இஸ்ரேல் உலகிலேயே மிகவும் பாதுகாக்கப்பட்ட வான்வெளியைக் கொண்டுள்ளது. இது இஸ்ரேலின் சொந்த வான் பாதுகாப்பு அடுக்குகள், ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை கைமுறையாக வேட்டையாட பங்கேற்ற சொந்த இஸ்ரேலிய விமானப்படை, அமெரிக்க விமானப்படை, ஜோர்டானிய விமானப்படை, இங்கிலாந்து ராயல் ஏர்ஃபோர்ஸ், ஜோர்டானிய வான் பாதுகாப்பு, அமெரிக்க வான் பாதுகாப்பு மற்றும் முழு பிராந்தியத்திலும் அமெரிக்க ரேடார்கள் அனைத்தையும் தாண்டிச் சென்று தனது வெற்றியை நிலைநாட்டியுள்ளது ஈரான். துரோகியாக இஸ்லாமியர்களின் வரலாற்றில் இடம் பிடித்த ஜோர்டான். இஸ்ரேலிய நாளிதழ் எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்ட செய்தியில், இஸ்ரேலுடன் முன்னெப்போதுமில்லாத அளவில் இஸ்ரேலுக்கு இழப்புகள் ஏற்படாத வகையில் இரவோடு இரவாக இஸ்ரேலை நோக்கிச் சென்ற டஜன் கணக்கான ஈரானிய ட்ரோன்களை ஜோர்டான் இடைமறித்தது என்று செய்தியை வெளியிட்டுள்ளது. இஸ்லாமிய நாடு என்னும் போர்வையில் தனது அரச பதவியை காப்பாற்றிக் கொண்டு ராஜபோக வாழ்க்கையை அனுபவிக்க நினைக்கின்ற கேவலமான அரசாங்கத்தின் கீழ் அடிபணிந்து வாழ்வது அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சாபக்கேடாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது தகுதியற்ற ஜோர்டான் ராஜ்யம் இஸ்ரேலின் வானத்தை நேரடியாக பாதுகாத்த முதல் அரபு நாடாக கேவலப்பட்டு நிற்கிறது என்று அறிஞர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். தாக்குதலுக்கு பின் வெளியான ஈரான் செய்தியில், முறையான பாதுகாப்பு தொடர்பான ஐநா சாசனத்தின் 51வது பிரிவின் அடிப்படையில் நடத்தப்பட்ட ஈரானின் இராணுவ நடவடிக்கை டமாஸ்கஸில் உள்ள எங்கள் ராஜதந்திர வளாகங்களுக்கு எதிரான சியோனிச ஆட்சியின் ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாக இருந்தது.
விஷயம் இத்தோடு முடிந்துவிட்டதாக கருதலாம். ஆனால் இஸ்ரேலிய ஆட்சி மற்றொரு தவறை செய்தால் ஈரானின் விடையிறுப்பு கணிசமாக இன்னும் கடுமையானதாக இருக்கும். இது ஈரானுக்கும் முரட்டுத்தனமான இஸ்ரேலிய ஆட்சிக்கும் இடையிலான மோதல். இதிலிருந்து அமெரிக்கா விலகியிருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளது. மேலும் செய்திகள் எமது அடுத்த காணொளியில். நன்றி.